ஹாய் வெல்கம் வெல்கம் டு மெத்தட் நெட்வொர்க்கிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எஃப்ஐ லைசன்ஸ் கீ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எஃப்ஐகிட்டேருந்து லைசன்ஸ் கீயை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு இந்த கீ லைசன்ஸை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஆக்டிவேட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக் மேனுவல் மோட் இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் இங்கே மேனுவல் மோடில் தானே நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் மேனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு இது ஜஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே கிளிக் டு அக்சஸ் த எஃப்ஐ லைசன்சஸ் சர்வரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த 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 பேஜுக்கு போகும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு அந்த லைசன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லாமே கேட்கும். ஸோ ஐ ரீட் அக்சஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே கண்ட்ரோல் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காப்பி வரும். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பிக் ஐபியில் போயிட்டு இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஃப்ரீ லைசன்ஸ் வந்து நீங்கள் 30 days வாங்குறீங்க இல்லையா, ஸோ அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த லைசன்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி ரைஸ் பண்ணணும், ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கீ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கீ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி என்ன கீ யூஸ் பண்ண கொடுத்துருக்கலாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே, ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நீங்கள் இங்கேயே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்டிஎம் வேணும்னா எல்டிஎம் நீங்கள் எல்டிஎம் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஜிடிஎம், ஸோ இப்போதைக்கு எனக்கு எல்டிஎம் மட்டும் தேவை. ஸோ நான் எல்டிஎம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ இங்கே உங்களுக்கு இப்போ செட்டப் யூட்டிலிட்டி மட்டும் தான் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு இனிமேல் அந்த எல்டிஎம்மோட எல்லா இதுவும் வந்துடும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். இது மேனேஜ்மெண்ட் ஐபி ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகி தானே இருக்குது. ஸோ இது நீங்கள் இது ஒன்றும் ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, 192 168. ஹோஸ்ட் நேம் வந்து பிக் ஐபி லேப் ஏதாவது போட்டுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு எதுவோ அதை பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் வந்து .test.localனு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி தான் போட்டால் தான் எடுத்துக்கும். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்கள் செட்டப் வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். இங்கே எல்டிஎம்மோட எல்லா போர்ட்ஸ் எனேபிளாக இருக்கும்.
நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு இங்கே எல்டிஎம் உண்டான எல்லாமே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எப்படி சர்வர் ஆட் பண்ணணும், ஸோ பூல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.